Yes. Oh. Oh. Allurious. I am allurious. யாராவது ஜெபிக்க மாட்டீங்களா? யாராவது ஜெபிக்க மாட்டீங்களா? நீங்க கண்ணீர் வடிச்சா நான் உங்களை தொட முடியும். நீங்க அழுதீங்கன்னா நான் உங்களை சந்திப்பேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரேக் டவுன் ஆகி கிடந்தது. ஐயோ, எனக்கு யாரும் உதவி இல்லை, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை பேச யாரும் இல்லையே என்று. இன்றைக்கு கிறிஸ்தவ போதகர்கள் என்கிறவர்கள் மக்களிடம் அதிகமாக தங்கள் பக்கம் சிம்பதி வர வேண்டும் என்கிறதற்காக அல்லது தங்கள் அதிக மக்களை கவர்வதற்காக கையாளுகின்ற பலவிதமான சூழ்ச்சிகளிலே ஒன்று மேடையிலே அழுவது போல் நடிக்கின்ற ஒரு காரியம். அது டிஜிஎஸ் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கின்ற சின்ன பையன் வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறது. அழுவது என்பது அவ்வளவு பெரிய குற்றமா என்று கேட்டால் அப்படி அல்ல. பொது வழியில் அழுவது குற்றமா? அதுவும் அல்ல. இயேசு கிறிஸ்து பொது வழியிலே அழுதிருக்கிறார். அது இயல்பாக சூழ்நிலைகளின் நிமித்தம் வருகின்ற ஒரு அழுகை அல்லது கண்ணீர். ஆனால் மேடை பிரசங்கிகள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் அழுவது போல நடிக்கின்ற ஒரு செயலை செய்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். இதற்கு வித்திட்டவர் டிஜிஎஸ் தினகர். இவர்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் என்று சொன்னால் அப்பாவி மக்கள், அனுதினம் பிரச்சனைகளூடாக கடந்து போகிற மக்கள். அப்ப அவர்களோடு கனெக்ட் ஆக வேண்டும் என்கிறதற்காக அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தி தான் இந்த அழுகை என்கின்ற நாடகம். தற்போது இருக்கிறார்கள் அல்லவா ஒரு ஜெனரேஷன், ஜென்சி கிட்ஸ் என்று சொல்வார்கள், 2K கிட்ஸ். இவர்களிடத்துல இந்த விதமான யுக்தி எடுபடாது. ஆகவே தான் இப்பொழுது வருகின்ற ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் இந்த விதமான யுக்தியை கையாள்வது, அவர்கள் வேறு யுக்தியை கையாளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அது இன்றைய தலைமுறையை அட்ராக்ட் பண்ணுவதற்கான ஒரு யுக்தி. ஆனால் டிஜிஎஸ் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த அழுகை என்கின்ற யுக்தியையும் கையாளத்தான் செய்கிறார்கள். இந்த டிஜிஎஸ் இயல்பாகத்தான் பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது தான் மக்கள் மீது மனதிற்கம் உடையவர் என்கிறதை காண்பிப்பதற்காக தன்னுடைய டோனை மாற்றுவார். டோனை மாற்றி ஒரு அழுகிற குரலிலே, ஒரு பரிதாபப்படத்தக்க விதத்திலே பேச ஆரம்பிப்பார். அவர் பேசுகிறதற்கு உறுதுணையாக பின்னணியிலே ஒரு சோகம் இழையோடக்கூடிய ஒரு மியூசிக்கை இசைக்க வைப்பார். ஐயோ, எனக்கு யாரும் உதவி இல்லை, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை பேச யாரும் இல்லையே என்று நீங்கள் தனித்து புலம்பும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இறங்கி வருவார். இது திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு காரியம். இயல்பாக வருகின்ற ஒரு அழுகை கிடையாது. ஒரு சூழ்நிலையை பார்த்து தன்னை அடக்க முடியாமல் வருகின்ற ஒரு அழுகை எல்லாம் கிடையாது. மறக இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு காரியம். கண்டிப்பாக இந்த மேடையிலே அழுது காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே வெல் பிளான்டோடு வந்து மேடையில நடித்து காட்டுகின்ற ஒரு செயல். ஆகவேத்தான் அந்த சூழ்நிலைக்கேற்ப பின்னணியில இசையும் சேர்க்கிறார்கள். அப்போ அந்த இசையோடு கூட இவர்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது மக்களுக்குள்ளாகவும் அந்த சோகம், அந்த ஒரு பரிதாபம் கடத்தப்படுகிறது. அப்போ மக்கள் என்ன நினைப்பார்கள்? இவர் எங்களுக்காக இவ்வளவு துக்கப்படுகிறார், எங்களுக்காக அழுகிறார், இவர்தான் எங்களுக்காக இருக்கிறவர் என்கின்ற ஒரு எண்ணம் இது வருகிறது. ஆகவே தங்களை அவர்களுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் இருக்கிறது. இதை பின்பற்றி மோகன் சி லாசரஸ் வருகிறார். மோகன் சி லாசரசும் இதே யுக்தியைத்தான் எடுத்துக்கொள்கிறார். சில ஆக்ரோஷமாக பேசுவார், பல்வேறு விதங்களில் பேசுவார். திடீரென்று ஒரு கூட்டம் மக்களை கவர வேண்டும் என்கிறதற்காக அழுது காண்பிப்பார். கண்ணீர் எல்லாம் வரும். இது திட்டமிட்டு வர வைக்கப்படுகிற ஒரு காரியம். இவர்களுக்கு நன்றாக தெரியும், இவர்கள் நிற்பது மக்கள் முன்பாக, தங்களை கேமரா பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நன்றாக இருந்துதான் இதை செய்கிறார்கள். பாருங்கள், மோகன் சி லாசரஸ் நான் அழுவது போல ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அழுது கண்ணீர் வடிக்கிறார். இயல்பாக ஒரு மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் திடீரென்று அதை நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு கேமரா என்ன பார்க்கிறதா என்றெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், அழுது கொண்டிருக்கிறதால திடீரென்று கேமரா என்னத்தை பார்க்கிறதா என்கிறது போல பார்ப்பார். உங்களுடைய பாதத்துல விழுகிறோம், எங்களுடைய கண்ணீரை உங்களுடைய பாதத்துல சிந்துகிறோம்ப்பா, உங்களுடைய பாதத்துல சிந்துகிறோம். அவர்களுக்கு கேமரா கான்சியஸ் இருக்கிறது.
தாங்கள் நிற்பது பொதுமக்கள் என்பதாகத்தான், மக்கள் எல்லாம் என்னை பார்க்கிறார்களா இல்லையா என்கின்ற அந்த எண்ணம் இவளுக்குள்ளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் போது கண்டிப்பாக உண்மையிலே அழுவது சாத்தியமற்ற ஒரு செயல். அது நடிப்பால் மட்டும்தான் முடியும். எப்படி சினிமா நடிகர்கள் சிவாஜி கணேசன் எல்லாம் அந்த நடிப்பில் அவர் கண்ணீர் விடுவார். அவர் மட்டுமல்ல, பல நடிகைகள் இருக்கிறார்கள். அதை போன்ற ஒரு காரியம்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ பேச்சாளர்கள் மேடையிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? மக்கள் தங்கள் பக்கம் திரும்ப வேண்டும், மக்களை தங்களுக்கு அடிமையாக்குவதுதான் யுக்தி. எங்களுடைய கண்ணீரை உங்களுடைய பாதத்திலே சிந்துகிறோம். இதே போல இன்னொரு நபர் தான் ஸ்டீபன் என்கின்றவர். இவர் அதிக அளவில் நடிப்பார். கண்ணீர் தாரதாரையாக கொட்டும். கண்ணீர் தாரதாரையாக கொட்டுகிறது. அப்போ இவர் உண்மையிலே இயல்பாகத்தான் அழுகிறார் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. உண்மையிலே இயல்பாக எல்லாம் அழுகிறவர் அல்ல. எப்படி சொல்லுகிறேன்? உண்மையிலேயே இயல்பாக அழுது கொண்டே இருக்கிற ஒரு நபரால் திடீரென்று அழுகையை நிறுத்திவிட்டு டக்குன்னு இன்னொரு மூடுக்கு மாற முடியாது. இவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் இயல்பாக பேசிக் கொண்டிருப்பார். திடீரென்று அந்த டோன் மாறி அழுகை என்கின்ற டோனுக்கு போகவிடும். அப்படி ஆழ்ந்து அழுது கண்ணீரெல்லாம் வந்து ஏங்கி அழுகிற அளவுக்கு எல்லாம் போவார். அந்த அளவுக்கு போயிட்டு டக்குன்னு ஒரு செகண்ட்ல டோன் ஷிஃப்ட் ஆகி இயல்பாக பேச ஆரம்பிக்கும். உம்முடைய கவனம் என் மேல படட்டும் ஆண்டவரே. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காக வருவீங்க. சில மாதங்களுக்கு முன்பாக இங்க லிவிட்டிகஸ் செஃபியோட அந்த இது ஓவர்சீஸ் எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்புறதுக்கு கொண்டே இருக்கிறார். திடீரென்று டக்கு மாறி இயல்பாக பேசுகிறார். இதே போல மோகன் சி லாசரஸை பின்பற்றி வந்திருக்கின்ற இன்னொரு புதிய ஒரு சீடன் மோகன் சி லாசரஸிலிருந்து கற்றுக்கொண்டார். இவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு தானும் மக்களுக்காக அழுகிறவன் என்கின்றதை காண்பிப்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார். ஆனால் இவன் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை. டிஜேஸ் போலவோ மோகன் சீலா போலவோ அல்லது இன்ன பிற நபர்களைப் போலவோ அந்த அளவுக்கு தேர்ச்சி பெறவில்லை. ஆகவே இவனுக்கு என்ன வரவில்லை? கண்ணீர் வரவில்லை. கண்ணீரை வர வைக்க வேண்டும் என்கிறதற்காக என்னென்னமோ முக்கி கண்ணீரை வர வைக்க முயற்சிக்கிறான். இப்படி எல்லாம் கண்ணை இப்படி அழுத்தி பார்க்கிறான். கண்ணீர் வரவில்லை. அப்போ இவன் இப்போ ஆரம்ப கட்டத்துல இருக்கிறான். இன்னும் இப்படியே பிராக்டிஸ் பண்ணி போனால் இன்னும் கூடிய சீக்கிரத்துல இவனுடைய கண்ணிலிருந்து தாரையாக கண்ணீர் கொட்டும். இப்போ இவன் தன்னுடைய முகத்துக்கு முன்பாக ரொம்ப க்ளோஸ் அப்ல அந்த போனை வைத்திருந்ததுனால் இதை எளிதாக கண்டறிய முடிகிறது. ஆனால் இதே ஆக்ஷனை ஒரு மேடையில செய்தால் அங்கே கண்ணீர் வருகிறதா என்றெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டார். ஆஹா, எவ்வளவு அழுகிறான் என்றுதான் பார்ப்பார். அம்மா வயிற்றுல புழுவா வர்றதற்கு முன்னாடி நம்மள யாருக்கு இந்த அழைப்பு கிடைக்கும்? நாங்க இப்பட்டுக்கும் நாங்க பரிசுத்தமானவங்க இல்லையப்பா. நாங்க இதுக்கு நல்லவங்க எல்லாம் கிடையாதுப்பா. உன தாயுடைய வயிற்றிற்கு உள்ள நீ வருகிறதுக்கு முன்னாடி நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நீ ப்ராஃபட் ஆஃப் காட். ஓ ஹalleluya, சகமலோரியஸ். Thank you Lord. ஏன் இப்படி செய்கிறார்கள்? மக்களை மயக்குகிறது. மக்களுக்காக நாங்கள் பரிதாபப்படுகிறோம். நாங்கள் கடவுளிடத்தில் எப்பொழுதும் அழுது கொண்டு ஜெபிக்கிறவர்கள் எங்கள் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி தங்களை பெரிய ஒரு ஆவிக்குரியவர்களாக காண்பிப்பதுதான் இந்த திட்டம். இது அத்தனையும் நடிப்பு, இது அத்தனையும் ஒலி கண்ணீர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். நீ உபவாசிக்கும் போது மற்றவர்களை போகல முக வாடலாக இராதே. தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு, அதாவது முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வைத்துக்கொள். நீ மக்கள் முன்பாக சோகமாக உட்கார்ந்து நீ உன்னை ஆவிக்குரியவன் என்று காண்பிப்பதற்காக அப்படியெல்லாம் செய்யாத என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் தங்களை ஆவிக்குரியவர்களைப் போல காண்பிப்பதற்காக முகத்தை அழுமூஞ்சி போல வைத்து கண்ணீர் வடித்து இப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறார்கள். இது போலித்தனம். இது உண்மையானது கிடையாது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மாயக்காரர்களுடைய வலைகளுக்கு தயவு செய்து எச்சரிக்கையாக. நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்று காண்பிப்பதற்காகத்தான் இவர்கள் இந்த மாதிரி தில்லுமொழிகளை செய்கிறார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நேரடியாக ஆண்டவரிடத்திலே போகலாம். உங்களுக்காக இவர்கள் தேவையில்லை.
நீங்கள் நேரடியாக ஆண்டவரிடம் போவதற்கு தடைகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு மங்கள வார்த்தை தருவோம், எங்களிடத்திலே வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம் என்கின்ற ஒரு காரியத்தை உங்கள் மனதிலே ஆழ்மனதிலே விதைப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். வேதம் திட்டம் தெளிவாக சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, மீட்கும் பொருளாக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர். நமக்குள்ள பிரச்சனைகளை அவரிடத்தில் நேரடியாக பேசலாம். நமக்காக இவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள், இவர்கள் இருக்கிறார்கள், எனக்காக பாரப்படுவார்கள் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. அது கேமரா முன்பாக, மேடை முன்பாக உங்களை கவர்வதற்காக, உங்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுவதற்கொள்வதற்காக நடிக்கிற நடிப்பு. தயவு செய்து இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக எந்த எல்லைகளுக்கும் செல்லக்கூடியவர்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட வலைகளிலே விழுந்து ஏமாந்து விடாதீர்கள்.